நம்ம சண்முக பாண்டியன் நடிப்பில் வானவேடிக்கை திரைப்படத்தோட ஒரு அப்டேட்டுகள் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி கொடுத்திருந்தாரு நம்ம சண்முக பாண்டியன் அவர். மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். திரு அவரோட இயக்கத்தில் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் சண்முக பாண்டியன், சிவானி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க. குறிப்பாக இந்த திரைப்படத்தோட அப்டேட்டுகள் அப்பப்போ கிடைக்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதில் என்னன்னா, நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் அந்த திருவிழா நடக்கிற ஒரு கோலத்தில் ஒரு சீன், லுக்கிங் சீனில் அது ஃபைட் சீன் மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக ஃபைட் சீன்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் அவர்களுக்கு நல்லா டெரராக இருக்குங்க. எப்போவுமே நமக்கு சொல்கிற ஒரே ஒரு சீன் தான், அந்த பரதனில் கேப்டன் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் ஒரு ஆம்சான ஒரு உடம்பு, ஒரு கட்டுமட்டுமான உடம்புல நம்ம சண்முக பாண்டியன் இருக்கிறாரு. அதனால் ஃபைட் சீனாக இவரை நம்பி நல்லா சாலிடாக கொடுக்கலாம். அந்த ரோப் சீனாக இருக்கட்டும், மற்றபடி அந்த லெக் ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாமே அசலாக அப்படியே கேப்டனோட அப்படி உரிச்சு வச்ச மாதிரி சில ஃபைட் சீன்லாம் பண்ணுறாருன்னு சொல்லி தான் படைத்தளவிலையும் சரி, கொம்பு சிவிலையும் சரி, அந்த ஃபைட் சீனு கேப்டன் போல் 95% கேப்டன் போல் வந்துட்டார். இன்னும் 5% கேப்டனாக அவரோட பல மடங்கு ஃபைட் போன்ற அளவுக்கு நம்ம சண்முக பாண்டியன் அவர்களும் வருவார் தான் நம்மளோட எதிர்பார்ப்பு இருக்கிறது. திரு அவரோட இயக்கத்தில் இந்த திரைப்படம் சென்னை மற்றும் கோயம்புத்தூர், திண்டுக்கல், விழுப்புரம் போன்ற இடங்களில் இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாள் நம்ம கேட்குறோம் அல்லவா, ஏமா சண்முக பாண்டியன் அவர்கள் ஒரு ஸ்டோரி போட மாட்டேங்கிறாரு, ஒரு அப்டேட் கொடுக்க மாட்டேங்கிறாரு, என்னப்பா இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறையரோட கருத்துக்கள் இருக்கிறது. பொதுவாக சண்முக பாண்டியனோட ரசிகர்கள் எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி அதுதான். அதனால அடிக்கடி இப்போலாம் அப்டேட் கொடுத்துருவாரு. படப்பிடிப்புகள் எங்கே நடைபெறும்போதோ அங்கேயும் அப்டேட் கொடுக்குறாரு. அதனைத் தொடர்ந்து வெளிநாடுகள் பயணமாக இருக்கட்டும், மற்றபடி வெளியே எங்கே சென்றிருந்தாலும் நம்ம சண்முக பாண்டியனை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக எல்லா அப்டேட்டும் கொடுக்குறாரு. பொதுவாக மீடியாவில் சில விஷயங்கள் ட்ரெண்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் இப்போ இருக்க டயத்திலாம் எல்லாமே பண்ண முடியும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான சில விஷயங்களை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சண்முக பாண்டியனுக்கு நல்ல ஒரு மாசற்ற ஒரு வெற்றியாக இந்த திரைப்படம் அமைய வேண்டும். வானவேடிக்கை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 25 படத்தோட டீசர் இல்லை ட்ரெய்லர் கன்ஃபார்மாக வெளியிடுவாங்க. ஏன்னா வானவேடிக்கையை பொறுத்த வரைக்கும் படம் மும்முரமாக சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா சில போஸ்ட்டுகளும் வெளியிட போறாங்க. அதனால தான் முக்கியமான ஒரு கருத்துக்களை நம்ம இங்க கொடுத்தே ஆகணும்ல. ஏன்னா போஸ்ட்டுகள்லாம் நிறைய அப்டேட்டுகள் கொடுப்பாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சண்முக பாண்டியன் அவரோட அப்டேட்டுகள் எப்போதுமே வரும்னு காத்துக்கிட்டு இருக்க ரசிகர்கள் எல்லாமே தினம் தினம் நம்ம வானவேடிக்கை திரைப்படத்தோட அப்டேட்டுகள், சில அப்டேட்டுகள் ஒரு வாரத்தில் ரெண்டு அப்டேட்டுக்குள்ளே வரலாம், இல்லை ஒரு வாரத்தில் 3 அப்டேட்டுக்குள்ளே வரலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பாடலும் சண்டை காட்சிகளும் தான் அந்த திருவிழா கோலத்தில் எடுக்கிறாங்க. மிக சூப்பராக எடுக்கிறாங்க. அந்த ஞானப்பழங்கிற மாதிரி தீரா விளையாட்டு பிள்ளை விஷாலுக்கு கொடுத்த மாதிரி, விஷாலை விட நம்ம சண்முக பாண்டியன் மிகப்பெரிய ஒரு ஹைட்டு தான். விஷால் என்ன விஷால், சண்முக பாண்டியனை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் பிக்கப் ஆகி வந்துட்டு இருக்கிறாப்ல. மோஸ்ட்லி ஒரு பிக்கப் ஆகி வந்த பிறகு நமக்கு என்னென்ன ரேஞ்சில் நம்ம கேப்டனை எப்படி வர அளவுக்கு கொண்டாடணுமோ அதே போல் இவரையும் கொண்டாடி தான் ஆகணும். ரசிகர் மன்றங்கள்லாம் இன்றைக்கி நிறைய ஓப்பன் ஆயிடுச்சு. எல்லா இடங்களுமே ரசிகர் மன்றங்கள் இருக்கிறது. குறிப்பாக சண்முக பாண்டியன் அவர்களுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டுக்கு திரைப்படங்கள் கொடுத்த உடனே கண்டினியூவாக களத்தில் இறங்கி உங்களோட பணிகளில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஏன் தயவு செய்து நம்ம சொல்கிறோம்னா நிறைய பேர் கேட்குங்க, நீங்கள் அவரை பற்றி பேசாதீங்க. அவரை பற்றி பேசுகிறதுக்கு தான் நம்ம மீடியாவே வச்சிருக்குது. குறிப்பாக பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலையும் சரி கேப்டனை பற்றி அதிகமாக பேசுகிறது தான். அடுத்தது மற்ற சக நடிகர்களையும் பற்றி நம்ம பேசுவோம் நம்ம சேனலில். முக்கியத்துவமாக சண்முக பாண்டியன், விஜய பிரபாகரன், கேப்டனை பற்றி பார்த்திங்கன்னா எந்தெந்த அப்டேட் வருதோ உடனே நம்ம கொடுக்குறது தான் நம்மளோட வேலையாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், என்னடா அறுக்கிற லொல்லு அப்படின்னு சொல்லி. அறுக்கிறங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. மோஸ்ட்லி இப்போ இருக்க மீடியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகரை பற்றி பல விஷயங்களை பேசும்போது தான் மக்களுக்கு சில விஷயங்களை தெரியப்படுத்த முடியும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ இன்டர்நெட் எல்லாமே மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே இன்ஸ்டாவோ எல்லாவும் பொறுத்த வரைக்குமே ட்விட்டரோ எல்லாருமே ஃபேஸ்புக்கோ எல்லாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. கிராமத்துக்கு வாழ்ந்த மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை யூடியூப்ல போய் பார்ப்பாங்க. சில விஷயங்களை தெரிஞ்ச அப்டேட்டுகள் நிறைய தெரிஞ்சு பார்ப்பாங்க. அதனால தான் அப்பப்போ நம்ம சண்முக பாண்டியனை பற்றி மற்ற எல்லாரையும் பற்றி நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதனால உங்களுக்கு மன உளைச்சலாக இருக்குன்னு நினச்சி நீங்கள் இது பண்ண வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கடமையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா கேப்டனோட பிள்ளைகளுக்கு நம்ம நிச்சயமாக படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஆக்க வேண்டும் தான் அடிக்கடி நம்ம பேசணும். ஏன் 5 படத்தில் ஒரு 3 படம் ஹிட் ஆகாதா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட எதிர்பார்ப்பு. ஏன் கேப்டன் விஜயகாந்த் ஒரு இடத்துக்கு 18 திரைப்படங்களில் 8 திரைப்படங்கள் வெற்றி திரைப்படங்கள், பல திரைப்படங்கள் தோல்வி கொடுத்துருக்காரு. தோல்வி கொடுத்தாலும் அந்த தோல்வியை கலங்காம படங்கள் கண்டினியூவாக நடிச்சு தான் இன்னைக்கு உச்சத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறார். குறிப்பாக மற்றவரோட நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தாறுமாறான ஒரு வெற்றிகளை கொடுத்த ஒரு நாயகன்லே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதே போலவே சண்முக பாண்டியன் அவர்களும் மிகப்பெரிய ஒரு தாறுமாறான ஒரு வெற்றிகளை நம்ம கொடுப்பாருன்னு தான் நம்மளோட எதிர்பார்ப்பு இருக்குது. குறிப்பாக பட்டி தொட்டியெல்லாம் அவரோட பேரும் புகழும் நிலைக்கும் அளவுக்கு நம்ம சண்முக பாண்டியனோட அந்த வானவேடிக்கை திரைப்படம் தீபாவளி தினத்தன்று வெளியிடலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள்லாம் வந்துன்னா அந்த சமயத்தில் இந்த திரைப்படம் இதாகும். குறிப்பாக இந்த திரைப்படம் 2026 இந்த திரைப்படங்கள் திரையிடப்படுவாங்க. மிக மிக விரைவில் பார்த்தீங்கன்னா மும்முரமாக இரவு பகல் மதியம் வேலு மலன்னு பார்க்காம படப்பிடிப்பை நடத்திக்கிட்டு இருக்காங்க. படத்தோட கதைகளை பொறுத்தவரை இரட்டை வேடம் என்று தான் சொல்றாங்க. இரட்டை வேடம் இருந்தால் செம்மையா இருக்குங்க. நம்ம சண்முக பாண்டியனோட கெட்டப் சேஞ்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
ஒன்று அப்பா கதாபாத்திரம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு கதாபாத்திரமாக இருந்திருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சண்முக பாண்டியனுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைய வேண்டும். வானவேடிக்கை திரைப்படத்தோட அந்த திருவிழா கோலத்தில் இருக்க ஒரு 2-3 நாளைக்கு முன்னே ஒரு அபிஷியலாக ஒரு போஸ்டர் போட்டிருந்தாரு. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா அந்த சீனில் அப்படியே லுக்கிங்கில் அப்படியே கருப்பு சட்டையோட அப்படியே நிற்கிற ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா இஞ்சி பை நமக்கு நினைவில் கொண்டு வருது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அந்த வானவேடிக்கை திரைப்படத்தில் பாடல் எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு 3 பாடல்கள் சூப்பராக எழுதியிருக்காங்க. அதனை தொடர்ந்து இந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எல்லாமே அவர்கள் சூப்பரா இது பண்ணுங்க. எல்கே சுதி சார் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. அதனால என்ன பட்ஜெட் ஆனாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் பக்காவா வேற லெவலில் கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் ஸ்டார் சினிமா தான் இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்து, குறிப்பாக அடுத்த திரைப்படத்திற்கு ஸ்டார் சினிமா தான் இந்த திரைப்படத்தை அடுத்த படத்துல ஒன்று நடிக்க போறாரு. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25 இன்னொரு படத்தோட படபூஜையை நடைபெற உள்ளது. அதனால அந்த தகவலை உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் கொடுக்கணும்னு தான் பார்க்குறேன். முன்கூட்டியே சில விஷயங்கள் ஆகஸ்ட் 25 இன்னொரு படத்துக்கும் கமிட் ஆகிருக்கிறாரு நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள். அந்த திரைப்படத்தில் நடித்து படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும். இந்த ஆண்டிலே ஒரு 5-6 திரைப்படங்களில் புக்கிங் ஆயிருக்காரு. முதல் திரைப்படமாக இந்த திரைப்படத்தில் ஆகஸ்ட் 25 படப்பூஜை ஆரம்பித்தோடனே அதுவும் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருப்பாரு. கண்டினியூவாக 2-3 திரைப்படங்களில் கேப்டன் விஜயகாந்த் அவரை போல ஓடி அப்படி நடித்தா மட்டும்தான் இப்போ இருக்க திரைத்துறையில் போட்டி போட்டு முன்னுக்கு வர முடியும். அந்த அளவுக்கு திருவிழா கோலங்களில் திரு அவர்களும் மற்ற எல்லாருமே அப்டேட் கொடுத்துருக்காங்க. டைரக்டர்லேருந்து எல்லாமே சூப்பரான ஒரு தரமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்குன்னு தான் நம்மளோட எதிர்பார்ப்பு இருக்குது. குறிப்பாக பட்டி தொட்டியெல்லாம் ரசிகரோட எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படமாக வானவேடிக்கை திரைப்படம். வானவேடிக்கையோட அந்த பட்டாசு வச்சும் கிடையாது, திருவிழாவுக்கு என்ன நடக்குமோ அந்த கோலாகலமாக அந்த வானவேடிக்கை கதையை வச்சு தான் எடுத்திருக்கிறாங்க. இருந்திருந்தாலும் பல டுஸ்டுகள் இருக்குது கதையில். அப்பா பிள்ளை சென்டிமெண்ட்லாம் ஏகப்பட்ட கருத்துக்கள் இருக்குது படத்தை பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு துல்லியமாக ஒரு வானத்தை போல திரைப்படத்தை போல ஒரு அருமையான ஒரு திரைப்படமாக நம்ம சண்முக பாண்டியன் அமைந்தால் கூட மிகப்பெரிய ஒரு நல்லதுதான். இருந்தாலும் கதைகளத்தை நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான திரு அவர்களோட டைரக்ஷனில் நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் பட்டையை கலப்பி வேற லெவலில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிறத ஒரு கருத்தை தான் நம்ம இன்னைக்கு பதிவேற்றோம். ஏன்னா சண்முக பாண்டியன் அப்டேட் கொடுத்துருக்காரு. அவர் என்ன அப்டேட் கொடுக்குறாரு தினம் உங்களுக்கு ஒரு அப்டேட் நான் கொடுத்துருந்தேன் வானவேடிக்கை பற்றி.